ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத தசமுக த்வத்வதூம் மத்வதேனே. பூயஸ்தன்வீம் விசின்வன் அஹ்ருததசமுக த்வத்வதூம் மத்வதேனே. இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சுஹ்ருதः பிரார்த்தனோ பிரேத காரியம். இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சுஹ்ருதः பிரார்த்தனோ பிரேத காரியம். கிருஹ்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம். கிருஹ்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம். சம்பிராப்தோ வாதசூனும் ப்ருஷமுதிதமனாः பாகி வாதாலயேஷ. சம்பிராப்தோ வாதசூனும் ப்ருஷமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ. பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத தசமுக த்வத்வதூம் மத்வதேனே. இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சுஹ்ருதः பிரார்த்தனோ பிரேத காரியம். பூயஸ்தன்வீம் விசின்வன் அஹ்ருததசமுக த்வத்வதூம் மத்வதேனே. இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சுஹ்ருதः பிரார்த்தனோ பிரேத காரியம். கிருஹ்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம். சம்பிராப்தோ வாதசூனும் ப்ருஷமுதிதமனாः பாகி வாதாலயேஷ. கிருஹ்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம். சம்பிராப்தோ வாதசூனும் ப்ருஷமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பூயக மீண்டும், பிறகு, தன்வீம் விசின்வன் மெல்லியலாள் ஆன சீதையை தேடிச் சென்றீர்கள். தசமுகக ராவணன் மத்வதேன என்னை கொன்றுவிட்டு த்வத்வதூம் அஹ்ருத உங்களுடைய மனைவியை கவர்ந்து சென்றான். இதி உக்த்வா என்று சொல்லிவிட்டு ஜட்டாயௌ திவம் யாத்தே ஜட்டாயு உயிர் நீத்ததும் சுஹ்ருதக அந்த உற்ற நண்பனின் பிரேத காரியம் பிரார்த்தனோகோ ஈமச்சடங்குகளை செய்தீர்கள். அத கிருஹ்ணானம் பிறகு இவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் பிடித்து கொண்ட தம் கபந்தம் அந்த கபந்தனை ஜகனித கொன்றாய். பம்பா தட்டே பம்பா நதிக்கரையில் சபரீம் பிரேக்ஷ்ய சபரியை சந்தித்து வாதசூனும் சம்பிராப்தக வாயுகுமாரனான ஹனுமானை சந்தித்தீர்கள். ப்ருஷ முதிதமனா அளவற்ற மகிழ்ச்சி கொண்டீர்கள். வாதாலயாதீச அப்படிப்பட்டவரான குருவாயூரப்பா துவம் பாகி நீங்கள் என்னை காத்தருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத தசமுக த்வத்வதூம் மத்வதேனே.
इत्युक्त्वा याते जटायौ दिवमतसुहृदः प्रातनो प्रेतकार्यं गृह्णानं तं कबन्धं जगनितशबरीं प्रेक्ष्य पम्पातटे त्वं सम्प्राप्तो वातसूनुं वृषमुदितमनाः पाहि वातालयेश. பிறகு சீதையை தேடிக்கொண்டு சென்றீர்கள். வழியில் ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டீர்கள். ஜடாயு, என்னை கொன்றுவிட்டு சீதையை ராவணன் தூக்கிச் சென்று விட்டான் என்று கூறிவிட்டு விண்ணுலகை அடைந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய அந்திம சம்ஸ்காரங்களை எல்லாம் மிகவும் ஸ்ரத்தையாக செய்து முடித்தீர்கள். பிறகு கபந்தன் என்ற அரக்கன் தன் கைகளால் உங்களை பிடித்து கொண்டான். அவனை வதைத்துவிட்டு பம்பையாற்றின் கரையில் சபரியை சந்தித்தீர்கள். பிறகு அனுமனையும் சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தீர்கள். இத்தகைய செயல்களை செய்த வாதாலயேச, என்னை நீங்கள்தான் காத்தருள வேண்டும். ராமச்சரித்திரத்தை மிகவும் சுருக்கமாக சொல்லிட்டு வரார் பட்டதிரி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்தால் அதோட நுணுக்கமான அர்த்தத்தையும் 1-2 சொற்கள்லேயே சொல்லிடுறார். சபரியை பம்பா நதிக்கரையில் ராமர் சந்திக்கிறார். சபரியோட குருவான மதங்க முனிவர் பகவான் ராமராக அவதாரம் செய்வார். அப்பொழுது இந்த பம்பா நதிக்கரை வழியாக வரபோது நீ அவரை தரிசித்து விட்டு பிறகு என்னை அடைவாயாக என்று கூறியிருந்தார். அதன்படிக்கு சபரியும் பல ஆண்டுகள் காத்திருந்தாள். ராமர் வந்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை எல்லாம் ரொம்ப சிரத்தையாக செய்தாள். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சுவையான கனிகளை தேர்ந்தெடுத்து பார்த்து அவருக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் செய்து முடிக்கிறாள். ஜடாயுவுக்கு மோட்சம் தந்தது போல ராமர் சபரிக்கு மோட்சம் தரல. அவள் தன் குருவோட சொல்படி ராமரை தரிசித்த பிறகு ராமரிடம் விடைபெற்று கொண்டு அவளது குரு அவளுக்காக அளித்த மோட்ச பதவியை அடைந்தாள். அதனால தான் பட்டதிரிகள் பம்பை நதிக்கரையில் சபரிம் பிரேக்ஷிய அப்படின்னு சொல்கிறார். ராமர் சபரியை சந்தித்தார். ஆனால் மோக்ஷம் சபரிக்கு அவளுடைய குரு அளித்த மோக்ஷந்தான். அதை அந்த ஒரு வார்த்தையிலேயே சுட்டி காமிச்சுடுறார் பட்டதிரிகள். ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் சபரியை சந்திப்பது வரை ஆரண்ய காண்டம். ராமர் ஆஞ்சநேயரை சந்திப்பது கிஷ்கிந்தா காண்டத்தின் ஆரம்ப பகுதி. ராமச்சரித்திரத்தை பட்டதிரிகள் அடுத்த தசகத்திலும் தொடர்கிறார்.